என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா என்னப்பா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. மகாபிரிவா இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறா, அதெல்லாம் நம்ம கேட்டுன்னு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பின்கோடு நம்பரை வச்சு சந்தேகத்தை போக்கின பெரியவா. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பின்கோடு போட்டிருக்கிற கட்டத்தில் எழுத வேண்டிய நம்பரை சரியாக எழுதினா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியாக போகிற தபால் மாதிரி தான் மந்திரமும். மந்திரத்தை பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு அர்த்தம் தெரியாட்டாலும், செய்கிற உங்களுக்கு அர்த்தம் புரியலேன்னாலும், எந்த கர்மாவுக்கு எந்த மந்திரம் சொல்லணுமோ அதை சரியாக சொல்லிட்டாக்க அதுக்கு உண்டான பலனை அது கொடுக்கும். அதில் சந்தேகமே இல்லை. என்ன ஒன்றும் புரியலையா உங்களுக்கு? கதையை சொல்கிறேன். இது ஆந்திராவில் நடந்த கதை. அப்போ பெரியவா அங்கே முகாம் போட்டிருந்தார். தரிசனத்துக்கு நிறைய பேர் வந்துருந்தார். ஒரு நாள் ரயில்வே அதிகாரிகள்லாம் அவர்கிட்ட வந்தா, எங்களுக்கு ஒரு குறை இருக்குது, அதை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டா. சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் பெரியவா அனுகிரகத்தால் கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு பண்ணின்னு இருக்கோம். இந்த ஊரில் பூஜை சிரார்த்தம் தர்ப்பணம் செய்ய சரியான வேதம் படித்த சாஸ்திரிகளே இல்லை. ஒருத்தர் இருக்கார், ஆனால் அவருக்கு சொல்லி வைக்கிற மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம்னே சரி சொல்ல தெரியல. அர்த்தம் தெரியாமல் கர்மாக்களை பண்ணுற அவைய பண்ணுறது எங்காத்துக்கு குழந்தைகளுக்கா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறது. என்னப்பா வாத்தியாருக்கே அர்த்தம் தெரியல, என்ன பண்ணுற நீன்னு எங்களை கேட்குறதுங்க. அதனால் மகான் ஸ்ரீமடத்துலேருந்து ஒரு நல்ல படித்த சாஸ்திரிகளை இந்த ஊருக்கு அனுப்பி தரணும், இதுதான் எங்கள் குறை அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் யோஜனையில் இருந்தார். உங்கள் பிள்ளைகள் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிற போதே ஸ்ரீமடத்துக்கு அன்றைக்கி வந்தார். லெட்டரெல்லாம் கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன் அங்கே வந்தார். லெட்டர் எல்லாத்தையும் பெரியவா முன்னாடி வச்சார். ஒன்றுன்னா பார்த்த பெரியவா ஒரு லெட்டரை கையில் எடுத்துட்டார். அதில் போட்டிருந்த பின் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு அங்கே இருந்த எல்லாரையும் படித்தவா எல்லாரையும் கேட்டார். ஒருத்தருக்கு கூட பின்னுக்கு அர்த்தம் தெரியல. சாதாரண கேள்வி, அதோட பொருள் தெரியாமல் பேசாமல் இருந்தா. பெரியவா அந்த தபால்காரர்கிட்டே கேட்டா, அவருக்கும் ஒன்றும் புரியல. மடத்து சிப்பந்திட்ட சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். அதோட அர்த்தத்தை காட்டினார். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு. பெரியவா பிண்டகையோட எதிரில் இருந்த அதிகாரிகளை பார்த்து, நீங்கள்லாம் நிறையா படித்தவா, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவா, உங்களுக்கே இதோட அர்த்தம் சாதாரண பின்னுக்கு அர்த்தம் தெரியல. லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குற போஸ்ட்மேனுக்கு அர்த்தம் தெரியத்தான்னு பார்த்தாக்கா அவங்களுக்கும் தெரியல. ஒருவேளை இந்த பின்கோடுன்னு எழுதின ஆசாமிக்கு கூட இதோட அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்கோடு போட்டுக்கிற கட்டத்தில் எழுத வேண்டிய நம்பரை சரியாக எழுதியாச்சுன்னாக்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியாக தபால் போய் சேர்ந்து விடுறது. அந்த மாதிரி தான் மந்திரங்களும். பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு அர்த்தம் தெரியாட்டாலும், செய்கிற உங்களுக்கு அர்த்தம் புரியாட்டாலும், நீங்கள் எந்த கர்மாவுக்கு எந்த மந்திரம் சொல்லணுமோ அதை சரியாக சொல்லியாச்சுன்னாக்கா அதுக்கு உண்டான பலன் அது கொடுக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால் அங்கே இருக்கிற சாஸ்திரிகளை நிறுத்தாமல் நீங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை ஸ்ரத்தையாக செய்யுங்க, எந்த குறையும் வராது. அங்கே இருந்தவா ஒன்றும் பேசலை, அப்படியே நின்றுட்டா. ஒரு சாதாரண வார்த்தை மூலம் பெரியவா இத்தனை பெரிய சந்தேகத்தை போக்கிட்டார். ஜகத்குருவோட மேன்மையை நினைச்சாக்க மெய் சிலிர்த்து போச்சு. யாரும் எதுவும் பேசவே இல்லை அதுக்கப்புறமா. நன்றி, வணக்கம்.